இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்தையை கொஞ்சம் தாரேன், கேட்டு பார்ப்போம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இப்போ வித்தியாசம் வித்தியாசம்ன்ற அந்த இப்போ அந்த அந்த 18, 19, 20 வயது அந்த ஆண் மகனுக்கு பெண் மகளுக்கு தேவையான ஒரு ஒரு இது தான் இது. அதாவது இந்த இந்த வித்தியாச கதையை இதில் இருந்து தான் இந்த வித்தியாச கதை வருது. இந்த இதில் இருந்து வருது. அப்போ இதிலிருந்து வாரேன்னு சொன்னால், இறைவன் என்ற ஒருவன் என்ற இடத்திலிருந்து இது இத்தியாசம், இத்திகாசம், அதே போல் சொர்க்கம், நரகம், கலியுகம் என்று வருது. அதே போல் ஜிஜ்ஜுன்னு வருது. அப்போ இதில் தான் இது எப்படி வருதுன்னு கேட்டால், இப்போ எப்படி வருதுன்னு கேட்டால், தாயும் தாப்பனும் உலகம் என்று இருக்குது. அப்போ அவனே 3 சொல் வருது. அப்போ 3 சொல்லுன்னு சொன்னால் 12ல் 3 36. அதே பிறகு வருது மாதா பிதா குரு தெய்வம் என்று வருது. அப்போ அந்த இடத்துல 4 சொல் வருது. 4 சொல் வந்தால் 56 ஒன்றும் அவனை சேர்ந்தால் 48. அதே பிறகு மண்லோகத்தில் ஒன்று வருது. அப்போ மண்லோகத்தில் ஒன்றுன்னு சொன்னால், அப்போ மண்லோகத்தில் எடுக்கிறாங்க. அப்போ மண்லோகம் எப்படி சொல்லுன்னு கேட்டால், இப்போ மண்லோகம் மண்ணிலே பிறவெடுக்கின்றாய், மண்ணிலே உறங்குகிறாய், மண்ணிலே கரைகின்றாய். அப்போ நம்ம அந்த அந்த சொல் வருது. அது மண்லோகம். மண்லோகத்தில் ஒருத்தர் எடுத்தால் அங்கே 5 பேர் வருது. 5 பேர். அப்போ 5 பேர் வந்தால் 12ல் 5 60. அப்போ அங்கனைக்கு 60 வரக்குள்ள அப்போ 10 10 தான் வருது. 10 10 வந்தால் 60. அங்கனைக்கு ஒன்று வருது, இன்னொன்று வருது, அது 70, இன்னொன்று வருது 80, இன்னொன்று வருது 90. அப்போ இதில் தான் இதிலிருந்து இந்த கதை தொடங்குது. தொடங்குற இது நான் முடிச்சிக்கிறேன் இப்போ நிப்பாட்டிக்கிறேன் லிங்கத்தோடு. இப்போ 11 முகம் கொண்ட லிங்கத்தோட கதையை நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கு மேலே தான் அந்த சைபரில் இருக்கிற புத்தகத்தை சொல்லுவோம். அப்போ அதுக்கு பிறகு நிப்பாட்டிக்கிறேன் இதோட. இப்போ இப்போ இதோட நிப்பாட்டிக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இவர் இடையில வந்தேன்னு போட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் இடையில வந்தேன்னு போட்டு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், இவர் இந்த இடத்துல தான் இவர் மக்களுக்கு அப்பம் கொடுத்து இவர் உதவுறாரு. அப்போ வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அப்பத்தை கொடுத்து இவர் உதவுற இடம்தான் இந்த இடம். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போக்குள்ள தான் மக்களுக்கு தெரியும், இவர் வந்ததுனால நம்ம பசி இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அப்போ இவ என்ன சொல்கிறான்னு கேட்டால், நடக்க போகிற சம்பவங்கள் இவ சொல்கிறாவோ அதே மாதிரி இப்போ எல்லாரும் நம்புகிறாங்க. இவ நடக்க போகிற விஷயங்கள் சொன்னனால அப்படியே நடந்துருக்கு. அதனால எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் இவ கடைசியில் சொல்கிறாவோ இப்படி தான் நடக்கும், இப்படி அழியும் என்று சொல்கிறா. அது கட்டாயமாக நடக்கும். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த கதையை எடுத்துக்கொண்டு தாரு. அப்போ
அப்போ இதில் வந்து இவரும் தான் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் வந்து எழுதுகிறாரு என்னமான்னு கேட்டால், இப்படி 12ல் அழியும் என்று. 12ல் அழியும் என்று சொன்னால், இப்போ 7ஐயும் 5ஐயும் ஒன்று சேருன்னு தான் சொல்கிறாரு. அப்போ இதுவரை காட்டியும் ஒருத்தரும் வந்து இந்த இந்த இதுகள் வந்து இல்லை. அப்போ இதில் இவர் இவர் எழுதுகிறார் வந்து, எவ்வளவு தான் வெட்டி கொடைஞ்சாலும் நீ ரத்தத்தை தான் காணுவார், 12ல் அழிப்பேன் என்று இவர் ஒரே பொடியாக இருக்கிறார். அப்போ இவர் சொன்னது வந்து அப்படியே, அப்போ இதை தேடி கண்டுபிடிக்காட்டு தான் அழியும் என்று இவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி தான் பாவங்கன்ற சொல்கிறாவும் இது நடக்கும். அப்போ இது நடக்காமல் இருக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு இப்போ வந்து 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு இந்த சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரியும். அப்போ தெரிஞ்சனால இது யாருக்கிட்ட சொல்லணும். இப்போ இப்போ இந்த கதையை இப்போ எடுத்து கொடுக்கணும் என்று போட்டு நான் அந்த ஒரே எண்ணத்தோடு நான் இருந்து போட்டு அதே பிறகு வந்து 25 வருஷத்துக்கு மேலே நான் சத்தியம் வந்து பண்ணினேன். இந்த சத்தியத்தை வந்து மீறாமல் நான் இதை சொல்லணுன்றதுக்காண்டி எனக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதே பிறகு வந்து இந்த இப்போ விசாரிச்சு பார்க்கக்குள்ள ஆக்கள் வந்து சொன்னாங்க, நீ யூடியூப் இது ஒன்று திறந்து சேனல் ஒன்று திறந்து நீங்கள் அதில் போடுங்க ஐயா. அதே பிறகு தான் வந்து அந்த யூடியூப் இந்த சேனலை திறந்து நான் இந்த கதைகளை ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் எல்லாம் வந்து போட்டுக்கொண்டு வந்தேன். அப்போ இந்த கதையை இப்போ சொல்லிக்கொண்டு வரக்குள்ள அப்போ சொல்லிக்கொண்டு வரக்குள்ள இப்போ இப்போ ஒரு வருஷம் போல் வேலை செஞ்சு அதே பிறகு வந்து யூடியூப் சேனல் வந்து என் ஃபோனில் வந்து வேலை செய்தில்லை. என்ன கேட்டால் ஒருத்தர் பார்த்த மாதிரி நானும் அப்படியே அந்த கதையை வந்து நிப்பாட்டினேன். அப்போ இதுக்கு பிறகு நான் வந்து இந்த கதையை தாரேன், எல்லோரும் பார்க்கணும். அதாவது எல்லோரும் பார்க்கணும்னு சொன்னால், இப்போ 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 இந்த கதையில் நான் வந்து இத்தியாசத்தை அப்படியே எடுத்து தருவேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். எல்லா வேதங்களுடையும் அந்த கையில் எடுத்து தருவேன். அப்போ இதை நம்மளுக்கு செய்யலாம் எல்லாத்துலேயும் உதவி வேணும். அப்போ இந்த உதவி இருந்தால் தான் இந்த கதைகளை வந்து சொல்லலாம். அப்போ அதுக்கு பிறகு வந்து இதுக்கு பிறகு வந்து இப்போ இஸ்லாம் இந்த வேதம் வந்து நல்ல வேதம் உண்டு. இவங்களுக்கு வந்து இந்த 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 பாதையை வந்து கண்டுபிடிக்க இல்லாமல் இப்போ வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து அந்த வித்தியாசத்தை அந்த எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால், இதுலேயும் வந்து 18, 19, 20 வயது ஆண் மகன் பெண் மகளும் இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த லேசாக இருக்குது. அப்போ இவங்களும் வந்து அந்த அந்த சொர்க்கம் என்ற இடத்துல இவங்க வந்து கண்டுபிடிச்சி இவங்க வந்து இதாகுவாங்க. இந்த கதையை நாம் வந்து சொல்லி கொண்டு வர கதை என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு கதைகள் வந்து ஒரு மாதிரி நம்ம சொல்கிறோம். சொன்னதுக்கு இப்போ 3 மாதம் குழந்தை பேசுது, 6 மாதம் குழந்தை பேசுது, அதே மாதிரி 1 வருஷம் குழந்தையும் பேசுது. அது 3 மாதம் குழந்தை வந்து அந்த 12 மாதத்தை அப்படியே சொல்லுது. அப்போ இதுகள் வந்து இதுகள் அந்த இயற்கையோடு வாழும். அப்போ இயற்கையோடு வாழக்குள்ள இயற்கையில் வர்ணத்தோடு வாழும். அப்போ இந்த வர்ணங்கள் இயற்கை இதோடு வந்து சேர்ந்து வரக்குள்ள இவங்களோட அந்த உடம்பு வந்து நல்ல நல்ல அந்த வைப்ரேஷன் ஆகிடும். அப்போ வர்ணங்களும் இருக்குது. வர்ணங்கள் இயற்கையும் இதுகளோடு செய்யக்குள்ள இவங்களோட உடம்பு வந்து நல்ல வைப்ரேஷன் ஆகிக்குள்ள அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கதைகள் சொல்ல தேவையில்லை.
அப்போ இந்த குழந்தை அப்படியே வந்து இதே இதே எனர்ஜியில் இதே வைப்ரேஷனில் ஆண் மகனும் பெண் மகளும் இப்போ திருமணம் செய்தால் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்தால் இதுக்கும் பார்க்க வந்து பவர் கூட. அப்போ அப்போ இதுகளுக்கு வந்து வித்தியாசம் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்க தேவையில்லை, அதுகளே கண்டுபிடிச்சனால இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனால் நானும் இப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சனால இப்போ வந்து நானும் இப்போ வந்து என்னதுன்னா இதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குது, இவங்க கண்டுபிடிக்கல, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அங்கே விஞ்ஞானம் இருக்குது, டாக்டர்மார் இருக்கிறாங்க, இவங்க கண்டுபிடிக்கலன்னு போட்டு நானும் இதுகள் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி தான் இதுகளும் சொல்லும். அப்போ இதுகள்கிட்ட நான் இப்போ என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், நான் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உதவி செய்யணும். அதே மாதிரி விஞ்ஞானம் இருக்குது, விஞ்ஞானத்துக்கும் உதவி செய்யணும். டாக்டர்மார் இருக்கிறார், டாக்டருக்கும் உதவி செய்யணும். அப்போ அப்படி இல்லாட்டி இவங்களுக்கும் கெட்ட பேர் தான் வரும். அப்போ இந்த கெட்ட பேர் இல்லாமல் நம்ம அந்த இருந்த இதை நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னதுன்னா இப்படித்தான் இருந்துச்சு, இப்படித்தான் வருதுன்னு சொன்னால் அவங்களும் நம்புவாங்க. அப்போ இந்த கதைகள் தான் இப்போ வந்து எடுத்துக்கொண்டு வரேன். மற்ற வந்து அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். அப்போ நடக்காமல் இருக்கிறேன்னு சொன்னால், நடக்காமல் இருக்கிறது தான் இப்போ நான் இந்த கதையை வந்து உங்களுக்கு எடுத்து மெல்ல மெல்ல இப்போ வந்து இதில் வந்து தாரு. அப்போ இந்த கதை வந்து அந்த இந்த வித்தியாசம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் அந்த அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவங்களுக்கு இருக்கலாம், அப்படித்தான் இதில் வருது. அவ இயற்கை இல்லாட்டி இவங்களுக்கு வந்து மிச்சம் கஷ்டப்படணும். அப்போ இதுகள் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் இதுகள் இயற்கையோடு வாழும். இயற்கை தான் இந்த மனித பிறவி வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிற அந்த இந்த மனித பிறவி வந்து அவ்வளோ அந்த அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ நல்ல ஒரு பிறவி தான் மனித பிறவி. இந்த பிறவி வந்து நம்மளை வந்து அந்த மனித பிறவியை இன்னொரு பிறவி வந்து கும்பிடுது. அப்படியாப்பட்ட பிறவி தான் மனித பிறவி. அப்போ இதை இவங்க அந்த சொல்லாமல் மறைச்சி எழுதுகிற காரணம் வந்து நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளே அந்த இடத்த கண்டுபிடிச்சி போகணும். அப்போ இப்படியாப்பட்ட மனித பிறவி தான் இது. அப்போ இந்த பிறவி வந்து அழியக்கூடாது, அழியாமல் பாதுகாக்கணும்னு சொன்னால் 18 வயது 19 வயது 20 வயது ஆண் மகனை பெண் மகளை காப்பாற்றணும். அதுக்கு பிறகு வந்து இதை காப்பாற்றலாம். இப்போ 18 வயது 19 20 வயது ஆண் மகனை பெண் மகளை காப்பாற்றினா தான் இந்த குழந்தைய காப்பாற்றலாம். அப்போ இதை காப்பாற்றுறேன்னா அதை காப்பாற்றி ஆகணும். அப்போ இதுகள் நம்ம வந்து இந்த 18 19 20 வயது அந்த ஆண் மகனும் பெண் மகளும் சொல்லி கொடுத்தா அவங்க பாதையை கண்டுபிடிச்சி அவங்க வந்து போவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த வித்தியாசத்தை கட்டாயமாக அவங்களுக்கு அந்த போகிற பாதையை நம்ம வந்து சொல்லுவோம், இப்படி தான் போகணும்னா அவங்க கட்டாயமாக போயிட்டுவாங்க. இப்போ அந்த 3 மாதம் உள்ள குழந்தை பேசுது, 6 மாதம் உள்ள குழந்தை பேசுது, 1 வயது உள்ள குழந்தை பேசுது. அப்போ இதுகள் எல்லாம் பேச வரக்குள்ள இதுகள் வந்து அந்த
அது இதுக்கு என்ன சொல்கிற அந்த இயற்கை இயற்கை இவங்களோட சேர்ந்து இருக்கும். அதே மாதிரி வர்ணங்களும் சேர்ந்து இருக்கும். அப்போ இதுகள் வந்து அதுக்கு பிறகு வந்து இதுகளோட உடம்பு வந்து அவ்வளோ நல்லா சிறப்பாக இருக்கும். அப்போ இதுகள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயந்தான் அம்மா அப்பாவும் கர்ப்பம் அம்மா இப்போ தாய்மை அடைஞ்ச பிற்பாடு குழந்தையோட பேசுங்க. அதே மாதிரி இந்த இயற்கையோட பேசுகிறேன்னு சொன்னாலும் அப்போ அப்போ இதோட பேசுனா இது வந்து இயற்கையோட பேசும். அப்போ அவ்வளோ நல்ல ஒரு பிறவைத்தான் மனித பிறவி. இதை கண்டுபிடிக்க இல்லாமல் தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் இப்போ நம்மளே கண்டுபிடிச்சி போகணுண்டு. அப்போ இதுகள் வந்து நானும் வந்து இந்த 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 கதையை வந்து எடுத்தார் அதனால அப்போ இந்த அது வந்து ஒரு என்ன சொல்கிற அந்த இந்த கதையை வந்து மறைக்கிறான்னு சொன்னால் நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளே போகணுன்றபடியாக இந்த கதைகளை வந்து மறைச்சி எழுதுகிறாங்க. இப்போ இப்போ அதுதான் அந்த சொல்கிறேன். இஸ்லாம் அந்த குர்ஆனில் வந்து எழுதுகிறாங்க 4 பெண்கள் வந்து 4 பெண்கள்னு சொன்னால் இவங்களுக்கு அர்த்தம் வந்து புரியலை. அதே மாதிரி எழுதுகிறாங்க வந்து உலக நடுசென்டர்லேருந்து இவங்களுக்கு அதுக்கும் அர்த்தம் வந்து புரியலை. அப்போ பிஸ்மில்லாண்டு எழுதுகிறாங்க, அதுவும் இவங்களுக்கு அர்த்தம் இவங்களுக்கு வந்து புரியலை. அப்போ அதே பிறகு வந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு எழுதுகிறாங்க, அதுவும் இவங்களுக்கு வந்து புரியலை. இதை புரிஞ்சால் அவங்க வந்து நல்ல இதாகி போட்டு போவாங்க. இது இஸ்லாம் வந்து நல்ல வேதம் உண்டு. அப்போ இதில் வந்து அவங்களுக்கு வந்து 10 அவங்க வந்து 10 அதே பிறகு வந்து மற்ற வந்து 11. அப்போ 12 பிடிச்சா தான் சூரிய குடும்பத்துக்கு போகலாம். அப்போ சூரிய குடும்பம் வந்து தாய்ந்தாப்பனும் உலகம் வேண்டியது. அப்போ அதில் 3 36. அப்போ நட்சத்திர குடும்பத்தில் ஒருத்தர். அப்போ அதில் வந்து 48. மண்லோகத்தில் 1 60. 60 சொன்னால் 10ல் 6 60. அப்போ இந்த கதைகள் வந்து அது அதுக்கு பிறகு வந்து 70 வருது, அதுக்கு பிறகு 80 வருது, அதுக்கு பிறகு 90 வருது. அப்போ இந்த இதுகள் வந்து இவங்களுக்கு புரிய வச்சா இவங்க வந்து அந்த அந்த பாதையை தேடுவாங்க. அப்போ இது அவ்வளோ வந்து நல்ல ஒரு வித்தியாசம். இதை கட்டாயமாக சொல்லி ஆகும். என்ன காரணம்னு கேட்டால் இந்த அழியாமல் பாதுகாக்கிறதுன்னு சொன்னால் இது நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும். இப்போ இப்போ ஆய்வாளர்கள், விஞ்ஞானம், டாக்டர்மார் வந்து எல்லாரும் வந்து எனக்கும் வந்து உதவுகிறாங்க. ஒரு வீடியோ அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து தான் போடுறேன். அப்போ மக்களும் அதே மாதிரி தான் இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களும் அவங்களோட வீடியோவை எடுத்து நான் வந்து இதில் வந்து அர்த்தங்களை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து சினிமாவில் வந்து பாட்டுகள் அந்த இதுகள் வந்து ஏடுகளில் இருக்குது. அப்போ ஏடுகளில் இருக்கிற பாட்டுகள் தான் இதுகள். நான் ஒரு பாட்டு இப்போ அதில் வந்து எல்லா பாட்டுகளுக்கும் நான் வந்து அர்த்தத்தை நான் வந்து சொல்கிறேன். அப்போ இதுகள் வந்து அந்த இது 247 எழுத்தில் வந்து நாடகங்கள் இருக்குது. நாடகத்தில் வந்து தாய் தான் வந்து புள்ளிகளுக்கு வந்து எழுதுகிறேன். இப்போ நாடகத்தில் வர கதைகள் பாட்டுகள் தான் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த பாட்டுகள் வந்து அந்த ஏடுகளில் எழுதின பாட்டு தான் வந்து அந்த அந்த இதுகளில் இருக்குது. அப்போ நான் இதில் வந்து போட்டிக்கிறேன் மாதிரி தான். அப்போ இந்த இதுகளை தேடி அப்போ இஸ்லாம் வேதத்தில் எனக்கு வந்து 2 பாட்டு இருக்குது.
அந்த 2 பாட்டில் உங்களோட வேதத்தை நான் எடுத்தாரேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ இது அந்த பாட்டில் தான் எனக்கு 2 பாட்டு இருக்குது. 2 பாட்டுலேயும் வேதத்தை சொல்கிறேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள். நல்ல நல்ல பாதையை கண்டுபிடிக்கணும். அதனால் நான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் எனக்குன்னா எல்லாரும் அந்தந்த இதுகளுக்கு இதாகணும். அப்படி இல்லாமல் இப்படி கேளாது. மேலும் மேலும் சொல்லுவோம். இனி இதுக்கு பிறகு வந்து தாரேன் எல்லாம் வந்து அதிர்ச்சியாக தான் இருக்கும். அதிர்ச்சியான இதுகள் தான் இருக்கும். இதுக்கு பிறகு நல்ல நல்ல இதுகள் தாரேன். நன்றி, வணக்கம்.